பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆதார வசனம் சங்கீதம் 112 7வது வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எல்லா உணர்வுகளைப் போல பயமும் ஒரு உணர்வு தான். ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு வரவே வராது என்பதல்ல, வரும், திகில் பிடிக்கும். உடனே இந்த நிலையை ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பவன், நம்பிக்கையில் திடனாயிருப்பவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்வான். அவரை மிஞ்சி ஏது நடந்துவிடாது. அவரது வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை சர்வலோகத்திலும் கிடையாது. அவர் உலகத்தை ஜெயித்தவர். யோவான் 16:33. எது நடந்தாலும் அது அவரது ஆளுகைக்குள், பார்வைக்குள் தான் என்பதை விசுவாசி அறிந்து புரிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் எப்பேற்பட்ட துர்ச்செய்தியும் விசுவாசி அசைப்பதில்லை. ஏனென்றால் அவன் தன் முழு வாழ்வையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். வேதம் முழுவதும் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாசகத்தை காணலாம். ஆகையால் பயப்பட அவசியமில்லை. எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் மட்டுமே பதிலும் உண்டு, பரிகாரமும் உண்டு என்பதை விசுவாசி அறிவான். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களில் யூதாவின் ராஜா யோசபாத்திற்கு எதிராக அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் புத்திரர் ஒன்று சேர்ந்து படையெடுத்து வந்துவிட்டார்கள் என்ற செய்தி ராஜாவுக்கு வருகிறது. நார்மலாக இதை கேட்டவுடன் ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? உடனே படைத்தளபதியை அழைத்து தனது படைபலம் என்ன, தனியாக எதிர்த்து நிற்க முடியுமா, இல்லை யாரையாவது நாமளும் உதவிக்கு அழைக்கலாமா என்று ஆலோசனை செய்வார்கள். ராஜா யோசபாத்துக்கு பயம் வந்தது. இது இயற்கைதான். ஆனால் அவன் செய்த முதலும் முக்கியமானதும் முதன்மையானதும் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். எதிரி வந்துவிட்டான், எல்லை வரல் வந்துவிட்டான், இது செய்தி. ஆனால் இவன் மறு செய்தி என்ன கொடுக்கிறான்? எல்லாரும் உபவாசம் ஜெபம் எடுங்கள் என்று. அது அவர்களுக்கு எவ்வளவு கேலி கூத்தாக இருக்கும் மற்றவர்களுக்கு. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவன் உபவாசத்தை கூறிவித்தான். 12வது வசனத்தில் தன் மனநிலையை தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறார். எங்களால் முடியவில்லை, நீர் ஏதாவது செய்யும் என்று. 17வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்பட்டது. 18வது வசனத்தில் யாவரும் தாழ விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். அந்த வார்த்தை அப்படியே நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஆராதனை. 21வது வசனத்தில் ஆயுதம் அணிந்த போர் வீரர்களுக்கு முன்பாக துதியின் சேனையை நிறுத்தி கர்த்தரை முறையாக துதிக்க வைத்தான். 22வது வசனத்தில் கர்த்தர் எதிரிகளுக்குள்ளேயே ஒருவருக்கொரு விரோதமாய் எழும்ப பண்ணினார். அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் தாக்கி வெட்டுண்டு மடிந்து விழுந்து கிடந்தார்கள். யோசபாத் யுத்தம் செய்யவே இல்லை, கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆம், அவர் வாக்கு கொடுத்தார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று. 2 நாளாகும் 20:15. இந்த வாக்கை நீங்கள் லைஃப் டைம் வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். எது வந்தால் அது உங்களுடையதல்ல, கர்த்தர் செய்வார். அவரிடம் சாட்டி விடுங்கள். அதாவது எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தரிடம் சாட்டி விடுங்கள். அவர் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்கிறார். சிறிதோ பெரிதோ சாட்டி விடுங்கள். அவருக்கு எல்லாமே எளிதானதுதான். துர்ச்செய்தி என்பது நம்மை பயமுறுத்துவது, நஷ்டத்தை காண வைப்பது, இழப்பு, நம்பினதை கை நழுவி போவது, இவைகள் மட்டுமல்ல. மக்கள் நம்மை பார்த்து எந்த நம்பிக்கையில் இதை செய்ய ஆரம்பித்துள்ளீர்கள்? இது எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? இதற்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் தெரியுமா? உங்களாலலாம் முடியாது. பாதியிலேயே விட வேண்டி வரும். ஆழம் அறிந்து காலை விட வேண்டும். இப்படியெல்லாம் பல பேர் யோசனை சொல்வார்கள். இந்த மார்க்குக்கு அங்கெல்லாம் இடம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட பெரிய இடத்தில் சம்மதம் வாய்க்காது. நீங்கள்லாம் அதை வாங்கவே முடியாது, உங்களால் முடியாது என்று சொல்வதை கேட்பதும் துர்ச்செய்தி தான். அதை விட நமக்குள்ளேயே ஐயோ நம்மால் இதெல்லாம் செய்ய முடியாது, நமக்கு இது எட்டாத கனி, நாம் இதற்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது என்று உணர்வை தூண்டி விடுகிற சாத்தானுக்கு துணை போகக்கூடாது. இதுவும் துர்ச்செய்தி தான். எதை கேட்டாலும், கண்ணால் பார்த்தாலும் சரி, பயப்படாதீர்கள். மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து கல்லறிந்து எழுப்பி கொடுத்த அதே கர்த்தர் உயிருடன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பார்த்தது கேட்டது அவைகள் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் கர்த்தரையும் அவரது உயிர்த்தெழுந்த வல்லமையை நிறுத்தி வைத்து பாருங்கள். உங்களை பார்த்து கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27. ஏதுமில்லை தகப்பனே என்று பயந்தால் கூட அது வெளியில் காட்டாமல் துதியுங்கள், ஆராதனை செய்யுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15 என்றுதான் சொன்னார்.
நான் தாமதிக்கிற தேவன் அல்ல என்றார். நீங்கள் ஒரு ஆபத்தான இக்கட்டான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீர்கள். தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் என்றால் காது கேளாதவர்கள் இருப்பதில்லை. அவருக்கு தெரியும் அர்ஜென்ட். யாருக்கு ஃபோன் பண்ண வேண்டும் என்று உணர்த்துவார். அதற்கு பின் ஃபோன் செய்யுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா இதைத்தான் செய்தான். துர்ச்செய்தியை கேட்டதும் எப்பொழுதும் தொடர்ந்து ஒரு முறையான நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு அவரை துதித்து ஆராதித்து வருவீர்கள் என்றால் துர்ச்செய்தி உங்கள் காதுக்கு வராமலேயே அவரே யுத்தம் பண்ணி தடுத்து நிறுத்துவார். இதைத்தான் என்னை தேடி பிழைப்பாய் என்று சொல்லி வைத்தார். துதிப்பவனுக்கு துக்கம் இல்லை. அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதா? வரும். சின்ன சின்ன பள்ளம் போல, படுகுழி போல அல்ல. அவரை முன்னிறுத்தி நடந்த தாவீதுக்கு பள்ளங்கள் தான் இருந்தன. அதிலும் தூக்கிவிட்டார். அவரை அறிந்தும் தேடாத, அவர்தான் முதன்மை என்று வைக்காத சவுல் படுகுழியில் விழுந்தான், அழிந்தான். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களது வலது பார்சத்தில் இருக்கிறீர். உமது கரத்தை எங்களுடைய முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வைத்து பாதுகாக்கிறீர். எங்களுக்கு முன்பாக நடக்கிறீர். ஆகையால் நாங்கள் எதற்கும் பயப்பட போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. எந்த துர்ச்செய்தியும் கேட்டு நாங்கள் அதிரப்போவதில்லை. உம்மிடத்தில் வைப்போம். நீர் அதை டீல் பண்ணிக்கொள்வீர். நாங்கள் வெற்றியை காண்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.